வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாச்சு. இது 28வது கவிதைகள் சொல்லவா. நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த, நான் ரசித்த, உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா. இன்று மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை குறித்து நம்ம பேச போறோம். சில பேர் அவங்க இருக்கிறப்ப அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது, அவங்க இல்லாதப்பதான் அந்த அருமை தெரியும் அப்படின்னு நம்ம பல உறவுகளுக்கு சொல்லியிருப்போம். ஆனா சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஈன்ற தாய்க்கு இத அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம், அல்லது அந்த தாய் நம்ம பார்த்து சொல்லியிருப்பாங்க. அம்மா என்ற உறவு உனக்கு இருக்கிற வரைக்கும் தான், உனக்கு எப்ப பசிக்குதோ அப்போ சோறு உன்னை தேடி வரும். அந்த உறவு இல்லைன்னா உலகத்துல வேற எதுவுமே உன் பசிக்கு சோறு போட வராதுன்னு எத்தனையோ அம்மாக்கள் சொல்லி கேட்டிருக்கோம். பல கவிஞர்கள் அதை அவங்களுடைய கவிதைகளையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில அதையே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கவிதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கவிதையை குறித்து பெரிய விளக்கமோ அல்லது இந்த கவிதை குறித்து மிகப்பெரிய பார்வையோ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறதில்லை. அந்த கவிதையை மட்டுமே உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். ஏன்னா அந்த கவிதையை நான் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கணும் அது எல்லாத்தையும் சொல்லிருச்சு. அதற்கு என்னால விளக்க உரையை கொடுக்க முடியாது, அல்லது கண் கலங்காம அது குறித்து பேச முடியாது. அந்த கவிதைக்கு போகலாமா? தொடுதிரை. தொடுதிரை மலையாள கவிதைகள்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை குறித்து நம்ம பார்க்க போறோம். மலையாளத்தில் கவனிக்கத்தக்க கவிஞரும் நாவலாசிரியருமான கல்பற்றா நாராயணன் அவருடைய தொடுதிரை என்ற கவிதை தொகுப்பு. மலையாளத்திலிருந்து இந்த கவிதையை எழுத்தாளர் ஜெயமோகன் தமிழாக்கம் செய்திருக்கின்றார். இந்த புத்தகத்துல இருக்கிற பெரும்பாலான கவிதைகள் வாசிக்க வாசிக்க நமக்கு பல திறப்புகளை கொடுக்க தவறுவதில்லை. அதே மாதிரி இப்ப நான் வாசிக்க போற இந்த கவிதையையும் நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணும். கவிதையின் தலைப்பு ஆறுதல். அம்மா இறந்தபோது நிம்மதியாயிற்று. அம்மா இறந்தபோது நிம்மதியாயிற்று. இனி நான் ராப்பட்டினி கிடக்கலாம், எவரும் தொந்தரவு செய்ய போவதில்லை. இனி நான் காய்ந்து பறக்கும் வரை தலை துவட்ட வேண்டியதில்லை. எவரும் கைவிட்டு அலைந்து பார்க்க போவதில்லை. இனி நான் கிணற்றுச் சுவரில் அமர்ந்து தூங்கி வழிந்து புத்தகம் வாசிக்கலாம். பாய்ந்து வரும் ஓர் கூக்குரல் என்னை பதறச் செய்ய போவதில்லை. இனி நான் அந்த வேளையில் வெளியே செல்ல டார்ச் லைட்டை எடுக்க வேண்டியதில்லை. விஷம் தீண்டி மயிர்கால்களில் குருதி கசிய இறந்த அண்டை விட்டு பையனை எண்ணி எழுந்தமர்ந்து பதறிய மனம் இன்று இல்லை. இனி நான் சென்ற இடத்தில் படுத்துறங்கலாம். நான் வந்தடைந்தால் மட்டும் அணையும் விளக்கு உள்ள ஒரு வீடு நேற்று அணைந்தது. இனி நான் சென்ற இடத்தில் படுத்துறங்கலாம். நான் வந்தடைந்தால் மட்டும் அணையும் விளக்கு உள்ள ஒரு வீடு நேற்று அணைந்தது. தன் தவறுதான் நான் அடையும் அனைத்துக்கும் காரணம் என்ற கர்ப்ப காலகட்டத்து நினைப்பில் இருந்து அம்மா இன்று விடுதலை பெற்றாள். தன் தவறுதான் நான் அடையும் அனைத்துக்கும் காரணம் என்ற கர்ப்ப காலகட்டத்து நினைப்பில் இருந்து அம்மா இன்று விடுதலை பெற்றாள். இதோ இறுதியாக அவள் என்னை பெற்று முடித்தாள். இதோ இறுதியாக அவள் என்னை பெற்று முடித்தாள். பூமியில் உடல் வலியால் அன்றி, பூமியில் உடல் வலியால் அன்றி துயரத்தால் இனி எவரும் அழப்போவதில்லை. பூமியில் உடல் வலியால் அன்றி துயரத்தால் இனி எவரும் அழப்போவதில்லை. கல்பற்றா நாராயணன் மலையாள கவிதையின் தமிழாக்கம். இதை தமிழாக்கம் செய்திருக்கின்றார் எழுத்தாளர் ஜெயமோகன். இது 28வது கவிதைகள் சொல்லவா. மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. இந்த கவிதையை மறுபடியும் ஒரு தடவை கேட்டு பாருங்க. எந்த உறவாக இருந்தாலும் இருக்கும் பொழுதே அன்பை பரிமாறிக்கொள்ளும். நன்றி.